நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு நல்ல கையை தட்டும். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. சொல்லுங்க, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போ, ஆரவார துணியோடு காட்டும் மன்னார் குடியில் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு காட்டும் மன்னார் குடியில் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. கைதட்டி, யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள். சொல்லுங்க, எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கானானுக்குள். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. கையா தட்டி நல்லா துதிங்க. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. பின்னாடி கையை தட்டி glory glory glory, amen. Jesus, இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் கண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் கண்ணீர்கள் விலகி ஓடுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எழுப்புதலின் உண்மையாவா? இது நம்முடைய காலம் அல்லோ, இது எழுப்புதலின், இது நம்முடைய காலம் அல்லோ. சொல்லும் போதே, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ.
நமக்கு யுத்தமில்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின், பாருங்க பாருங்க, இது நம்முடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய, சொல்லுங்க, இது எழுப்புதலின், இது நம்முடைய, கையை தட்டும் போது எழுப்புதலின், இது நம்முடைய காலமல்லோ, இது எழுப்புதலின், இது நம்முடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள, இது நம்முடைய காலம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த, இந்த நாளின் வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆரம்ப வசனமாக ஒரு வசனத்தை ஆண்டவர் என்னுடைய கண்களிலே காட்டினார். அது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மணி இப்போ 12, சரியாய் 1:30 மணிக்கெல்லாம் நான் முடிச்சு விட்டுருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சபைகளில் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. புதிய காரியத்தை, புதிய காரியம், ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய விஷயத்தை தேவன் உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, புதிய காரியம். நீங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டி சரி, இதுதான் இன்றைய நாள் ப்ராஃபட்டிக்கலாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இதோ புதிய காரியத்தை. இந்த வார்த்தை சத்தியம் உள்ளவை, இந்த வார்த்தை உண்மை உள்ளவை. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் அவருடைய வார்த்தை ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? தாம் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் நம்மை கைவிடாத ஒரு இறைவன். அல்லேலூயா சொல்லுங்க. எனவேதான் ஆழமாய் நான் தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். சொல்லுங்களேன். அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் நான் சொல்லுகிறேன், சகலத்தையும் கர்த்தர் புதிதாக்குவார். ஆமென். அப்படி பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து நல்லா நீங்க சந்தோஷமா சிரிச்சு அவங்கள பார்த்து சொல்லுங்க, உனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை அப்பா செய்ய போறாரு. சொல்லுங்க பாஸ்டர், நீங்களும் சொல்லுங்களேன், ஒரு புதிய காரியத்தை அப்பா செய்ய போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய காரியம், ஒரு புதிய ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. ஆமென். எத்தனை ஜனங்கள் இந்த காட்டுமன்னார்குடியிலிருந்து எவ்வளோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நான் உங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன், அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவங்களுக்கு பார்க்க முடியாதபடி சில காரியங்கள் இருந்திருக்கும். கர்த்தர் பார்த்தார், அங்கே ஒரு வெகு ஜனங்கள் உனக்கு உண்டுடா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஒரு புதிய ஆரம்பம் ஆண்டவர் தெளிவா சொன்னார், நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். ஆமென். ஆமா. இப்போ இந்த புதிய காரியத்தை எத்தனை பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு புதிய காரியத்தை. அல்லேலூயா. 4 காரியம் நான் சொல்றேன். இந்த 4 காரியத்துக்கு ஆரம்பமா நான் எப்பயும் 3 காரியம் பிரசங்கம் பண்றாலே,
இன்னைக்கு 4 காரியம் எடுத்துட்டு வந்தேன். ஐயா வந்து 4 காரியம் சொன்னாரு. இந்த 4ங்கிறது பைபிள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பர், ஒரு எண் வச்சுக்கலாம். இந்த உலகத்திலே பாருங்களேன், 4 வார்த்தை நல்லதா இருந்தா சொல்லுங்களேன். எப்படி 4 வார்த்தை? 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ வேணாம்? யோசனை பண்ணி பாருங்க. 4 பேருக்கு முன்னாடி நம்ம நல்லா இருக்க வேணாமா? இந்த போமோய் ஆடியோ நல்லா இருக்குன்னு 4 பேர் சொல்லிட்டு போனாதானே உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. கூட்டத்துக்கு வந்த நீங்க 4 பேரு 4 விதமா இல்ல. இப்போ இந்த 4ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னாரு, எங்கே 2, 3 பேர் என் நாமத்தில் கூடி வந்திருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் 4வது ஆளா நான் வருவேன்றார். கையை தட்டி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உள்ளே தூக்கி போட்டது 3 பேர், சுத்துனது 4 பேர், 4வது நபராய் ஒருவர் வந்தார். எனவே இன்றைக்கு ஒரு 4 காரியம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த 4 காரியத்தை மனசுல வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க. புதிய வாசல் திறக்கும், புதிய நன்மை திறக்கும், புதிய ஆசீர்வாதம் திறக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையை யாராட்டையும் போய் சொல்றோம்ல, நம்முடைய பிரச்சனையை யாராருக்கிட்டயோ போய் சொல்றோம். ஏத்து வீட்டில் சொல்றோம், பின்னாடி வீட்டில் சொல்றோம். அவன் நல்ல மாதிரி கேட்டுக்கிட்டு 4 பேருக்கு முன்னாடி நம்மளை நாரடிக்கும். இதானே நடக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அறையை பூட்டிக் கொண்டு என்னை தேடு, என்கிட்ட வந்து சொல்லு, உன்னை நான் விசாரிக்கிற கர்த்தருங்கிறாரு. முதலாவது ஆண்டவர்ட்ட சொல்லு. உன் பிரச்சனைய, உன் தேவைய ஆண்டவர்ட்ட சொல்லும்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பியே. ஆமென் சொல்லுங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை பார்த்தார், கேட்டார், அறிந்தார். பார்த்தார், கேட்டார், அறிந்தார். அடுத்து சொல்லுவார் பாருங்களேன், 9வது வசனத்துல, அவர்களுடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. இவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அறிஞ்சு கூப்பிட்டாங்களா, அறியாம கூப்பிட்டாங்களா, நமக்கு அது தேவையில்லை. ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நான் இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். 14 நாட்கள் அங்கே ஊழியம். எனக்கு ஒரு ஆசை, அந்த யுத்தம் நடந்த இடத்தை பார்க்கணும்னு. அப்போ எங்களை அழைத்து கொண்டு போன பாஸ்டர் ஜோசப் ஐயாட்டையும் கிரண் தம்பிகிட்டையும் நான் சொன்னேன், அந்த யுத்த பகுதியை பார்த்துட்டு வருவோமா? போகலான்னே, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நாளைக்கு ஃப்ரீ ஆயிடுவோம், நம்ம எல்லாரும் போயிட்டு எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் காட்டு, ஆசையா இருக்கு. போய் பார்த்துட்டு வந்தோம். வரும்பொழுது ஜோசப் ஐயா நல்ல தேவ மனுஷன், இலங்கையில் வவுனியாவில் இருக்கிறார். அவர் சொன்னார், அண்ணே நம்ம இந்த இங்கே ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும், போய் விசிட் பண்ணிட்டு போயிடுவோமா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். போகும்போது ஒரு 10 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 10 பேர் தான், 10 பேருக்குள்ள தான் இருக்கும், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போகும்பொழுதே ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன வார்த்தையை கொடுக்கலாம்? தெய்வம் என்னோடு பேசினாரு, நான் உன்னை மறப்பதில்லைன்னு போய் சொல்லுனார். நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு போய் சொல்லுடான்னார். நான் உள்ள நுழையும் பொழுது அந்த போதகரை பார்த்தேன். அவருக்கு ஒரு கை விளங்காமல் இருந்தது, சோர்ந்து போயிருந்தது. அதோட தான் அந்த இப்படி இருந்த கையை வச்சு தான் கீபோர்டு வாசிச்சுட்டு இருந்தார். பாட்டு பாடுறவரை பார்த்தேன், அவருக்கு 2 கண்ணும் தெரியாதவராக இருந்தார். வொர்ஷிப் பண்றவர் கண்ணு தெரியாதவர், கீபோர்டு போடுறவர் கை முடியாதவர். ஒரு 10 பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்றாரு,
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். ஒரே அழுகை குரல், ஒரே பயங்கர சத்தம். எனக்கு ஏன் ஆச்சரியமா இருந்தது, ஒரே வார்த்தையில தேவ வல்லமை தொற்றுச்சோ அப்படின்னு நினைச்சேன். முடிஞ்சிச்சு, பிரேயர் முடிஞ்சிச்சு. அந்த போதகர் எங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. உள்ள போய் கையை பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சி அழுதாரு. என்னையா ஏன் அழுவுறீங்கன்னு அவர் சொன்னாரு, நாங்க 10 நாளா கடவுள் எங்களை மறந்துட்டாரு, கடவுள் எங்களை மறந்துட்டாரு, கடவுள் எங்களை மறந்துட்டாரு இப்படின்னு தான் சொல்லி 10 நாளா நாங்க அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம எங்களை நினைங்க ஆண்டவரே, எங்களை நினைச்சிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வார்த்தையை இந்தியாவில இருந்து கொண்டு வந்தீங்க, அந்த வார்த்தை ஒன்று எங்களுக்கு போதும்னாரு. மனைவி ஒன்று அழுகுறாங்க. என்னன்னு கேட்டா, கை முடியாத அந்த மனுஷனுக்கு இருந்த 7 வயது குழந்தை 10 நாளைக்கு முன்னாடி மரிச்சு போயிட்டான். எல்லாம் கவனிக்கணும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு என்ன சொல்லுச்சு, அவங்களோட சேர்ந்து நானும் கண்ணு கலங்குறேன். எனக்கு பயங்கரமான ஒரு துக்கம் அடைச்சிச்சு. ஒரு வார்த்தையை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டான், என்ன சொல்றீ, மறுபடியும் ஒரு குழந்தை தருவேன்னு சொல்லுனாரு. ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு புதிய காரியம், ஒரு புதிய ஆரம்பம். கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்ன பாரு, நீ வேறவனை பார்க்காத. தாவீது சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தம்முடைய ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என்னுடைய கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் ஏறிற்று. நம்முடைய ஜெபத்தை அவர் கூர்ந்து கவனிக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர், நம்முடைய ஜெபத்தை புறந்தள்ளாதவர். அடுத்த வசனத்திலே படிங்க, பூமி அதிர்ந்ததுன்னு இருக்கு. எப்படி? உன் ஜெபத்தை நீங்க சாதாரணமா நினைக்கப்படாது. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பூமி அதிரத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். இந்த முன்னாடி உள்ள வசனம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அடுத்த வசனத்துல பூமி அதிர்ந்தது அப்படின்னு இருக்குது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான தகுதி ஜெப ஜீவியம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆழமான ஒரு தகுதி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க என்னைக்கு ஜெபம் பண்றீங்களோ அன்னைக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என் ஊழியத்துல நடக்காத அற்புதமே கிடையாது. என் ஊழியத்துல நடக்காத அற்புதம். வீல் சேரோட வருவாங்க, எந்திரிச்சு போவாங்க. ஹேண்ட் ஸ்டிக்கோட வருவாங்க, எந்திரிச்சு போவாங்க. கண்ணு தெரியாதவங்க வந்துருவாங்க, கண்ணு தெரிஞ்சு போவாங்க. காது கேட்காம வருவாங்க, காது திறக்கும். கர்ப்பத்தின் கனி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இல்ல நிறைய அற்புதம். என் யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா அங்க நிறைய வச்சிருக்கேன், நிறைய அற்புதம். அதுவும் எமோஷனல் சாட்சி இருக்காது. 2 நாளைக்கு பிறகு, ஒரு வாரத்துக்கு பிறகு, அடுத்த மாசம் வரத கேட்டு உண்மையை தன்மை ஆராய்ச்சி அதுக்கு பிறகு போடுவோம். அப்போ தேவனுடைய அந்த வல்லமையை, அந்த அற்புதத்தை நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன், நாம ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்குது? எத்தனை பேர் வீட்டுல உபவாசம் இருக்குது? இன்னைக்கு கூட நான் உபவாசத்துல தான் நிக்கிறேன். என் பிள்ளைங்க கேட்டாங்க, அண்ணா 2 சமோசானே 2 வடனை நிக்கணும்னே. எடா போங்கப்பா, எனக்கு எதுவும் வேணாம், நான் போறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு இயேசுவின் அன்பை நான் ருசித்தேனோ, 1996 வருஷத்திலிருந்து இந்த நாள் வரை வாரத்திற்கு 3 நாளாவது நாங்கள் உபவாசிக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 100 நாட்களுக்கு மேலாவது உபவாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவனை தேடும் பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 4:1 சொல்லுது, 41:1 சொல்லுது, சிறுமை பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார். சங்கீதம் 18:3 சொல்லுது, நான் என் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். எப்பெல்லாம் நீங்க கடவுளை கூப்பிடுறீங்களோ, எப்பெல்லாம் அந்த உயிருள்ள தெய்வத்தை கூப்பிடுறீங்களோ, அப்பெல்லாம் அவர் நம்ம மத்தியில இறங்கி வருவார். இன்னைக்கு ஒரு நோக்கத்தோட நம்ம கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு திட்டத்தோட நம்ம கூடி வந்திருக்கிறோம். இதுல சம்பந்தம் இல்லாதவர்களாம் உதவி செய்து இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எதற்கு தெரியுமா? ஒரு அற்புதத்தை நாம பார்க்க. நான் போற இடத்துலலாம் இந்த சாட்சி சொல்லுவேன். புதுசா வந்திருக்கோம் தெரிஞ்சுக்கணும் ஒரு சாட்சி. மணிக்கிராமம் பக்கத்தில் சிஸ்டர் சோஃபியான்னு ஒருத்தவங்க ஊழியம் செய்றாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்களுடைய சபையில 3 நாள் கன்வென்ஷன் நான் பேசினேன். முதல் நாள் அந்த இடத்துக்கு நான் போகும்பொழுது அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்களாம். வர்ற ஒரு தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர், ஐயா
அவங்க சொன்னாங்களாம், ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தேவைன்னா, 22 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப பெண், ஸ்டாஃப் நர்ஸாய் வேலை செய்கிற ஒரு வாலிப பெண்ணுடைய 2 மார்பகத்துல 4 கட்டி 4 முறை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. எப்படி? 2 மார்பகத்துல 4 கட்டி 4 முறை ஆபரேஷன் பண்ணி அப்படியே சீடாய் அந்த இடத்துல பசு வச்சு வலி தாங்க முடியாம ரணமாய். நல்லா கவனிக்கிறேன், உங்களை யாருமே தெரியாது. தேவன் பேசினார், சிறுமை மாற்றுவேன் பேசுறானார், பேசினார். கடைசியா அவர்களை கூப்பிட்டு, இப்படி ஒரு நிலைமையில ஒரு அன்பு தங்கச்சி வந்திருக்க, முன்னாடி வரியா அப்படின்னு சபையே கூக்குரலிட்டாங்க. ஜெபம் பண்ண அனுப்புன 3வது நாள், முதல் நாள் நடந்தது, 3வது நாள் சாட்சி சொல்லுமான 3வது நாள் வந்து சொல்றான் அந்த புள்ள, 2 நாளா தான் நான் நிம்மதியா தூங்கினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கட்டி மறைந்தது, அங்க பிடித்திருந்த எல்லா விதமான அழுக்கு மறைந்தது. இன்றைக்கு சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிடல்ல கர்த்தர் வேலையை கொடுத்து வைத்திருக்கிறார். என் சிறுமையை மாற்றுகிறவர், என் பலவீனங்களை மாற்றுகிறவர், சத்ருவாய் இருக்கிற வியாதி, பலவீனங்கள், அந்தகார கிரியைகள், பிசாசின் பிடிகள், மாந்திரிக கிரியைகளை அழித்து நமக்கு ஒரு புதிய நல்ல காரியத்தை செய்கிற உத்தமமான ஒரே தெய்வம். அவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. என்னைக்கு நீ ஆண்டவரை பார்க்கிறியோ, ஒரு அன்பு சகோதரி கீதான்னு ஒரு பொண்ணு சாரி சொன்ன, அவங்க சொன்னாங்க, அடே மண்டக்குள்ள ஏதோ ஓடுனுச்சு, மண்டக்குள்ள ஏதோ ஓடுனுச்சு, செவுத்துல போய் இடிச்சுக்கலாமான்னு இருந்துச்சு. அது சொல்லவே முடியல அந்த வேதனைய. உங்களுக்கு போன் பண்ணா நீங்க எடுக்கல. சரி, அன்னைக்கு போன் பண்ண என் மனைவிக்கு போன் பண்ணுவோன்னு சொல்லி போன் பண்ண, அக்கா ஜெபம் பண்ண, அண்ணி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த செகண்ட் இந்த தலையில் இருக்கிற எல்லா இது ஓடி போச்சு. ஆமென் சொல்லுங்களேன். சாட்சிகளை கேட்கும் பொழுது தெய்வம் ஒரு மனுஷனோடு இருந்தால், தெய்வம் ஒரு பிள்ளைகளோட ஒரு குடும்பத்தோடு இருந்தால், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்குது. கூட்டு பாருங்க, இன்னைக்கு ஏசப்பான்னு சொல்லி கூட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், உங்க வாழ்க்கையில் அடையாளம் நடக்கும். நீங்க வந்த வண்ணமாய் அல்ல, ஏதோ ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து, ஏதோ ஒரு தெய்வீக விடுதலை உணர்ந்து இந்த இடத்திலிருந்து நீங்க வீட்டுக்கு திரும்பி போவீங்க. கையை தட்டி. அவர் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறாருங்க. அவர் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். தெய்வத்தை நோக்கி பார்க்கிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கையை நீட்டவே முடியாது, கை மறத்துறோம். என் வேதம் சொல்லுது, நீ உன்னுடைய பிரேயர் லைஃப் கரெக்டா இருந்தா, உன்னுடைய ஜெப காரியங்கள் கரெக்டா இருந்தா, உன்னுடைய ஜெப ஜீவியம் கரெக்டா இருந்தா, நீ ஆண்டவரை பார்க்கிற பிள்ளையா இருந்தீன்னா அவருடைய கண்ணு ஒன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. பிரசங்கம் பண்ணும் போது என் பிள்ளைகளுடைய ஞாபகம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். டெலிவரன்ஸ் ஆகும் போது என் மனைவி கூட சொல்ல, இல்ல பிள்ளைகள் எங்க பிளஸன் காட்சன் எங்க என் கண்ணு முன்னாடி வர சொல்லு. அவ்வளோ பெரிய கூட்டம் நடக்கும். இவனை சின்னவன பெரிய குரூசைட்லாம் கூட்டு போயிருவேன். அங்க 5000 பேர் 4000 பேர்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. இவர் கேமரா எடுத்துட்டு பின்னாடி போயிடுவார். எனக்கு விதுக்குங்க, எங்க போறேன், சின்ன பிள்ளை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா பிளட் ரத்தம். ஆண்டவர் சொல்றாரு, அதே போலதான் நானும் உன் மேல எப்பயுமே என் ஞாபகம் உன்னை சுத்தி சுத்தி வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. சொல்லுங்க. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு.
என்னை வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. சொல்லுங்க, அல்ல அல்ல அன்பு, அன்பு, சொல்ல சொல்ல இயேசுவின் இணையில்லாத அன்பு. Jesus. Amen. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்தின அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, 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 இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஆமென், ஆமென். அவன் சொல்றாரு, நீதிமான்கள் மேல் என்னுடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் மிகுந்த பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயத்தை அவர் செய்வார். பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. கையை தட்டி, அல்ல அல்ல குறையாத அன்பு, அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத இயேசுவின் இணையில்லாத அன்பு. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. சொல்லுங்க, உண்மையாவா?
என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, அன்பு ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, அன்பு ருசிக்க ருசிக்க விட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. அவரை நோக்கி பார், நீ பிரகாசமா இருப்ப, நல்லது நடக்கும், நல்ல காலம் பிறக்கும். ஆமென். ஒரு பெரிய கூட்டம், எலியா ஒத்த மனுஷன், ஒரு பெரிய கூட்டம், ஒரே ஒரு ஆள், ஒரு சவால், உங்கள் தெய்வத்தை தேடி நீங்களும் கூப்பிடுங்கள், நானும் கூப்பிடுறேன். அக்கினியினால உத்தரவு வருகிற தெய்வமே தெய்வம். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்களா இப்படி ஒரு சவால் விடணும். நீயும் கூப்பிடு, நானும் கூப்பிடுறேன், பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கினியினாலே உத்தரவு வருகிற தெய்வமே தெய்வம். எலியா வந்தார், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் வந்தார். அந்த பலிபீடத்துக்கு ஒரு பெயர் வைத்த நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவன் நீர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் அந்த இஸ்ரவேல்னு பேர் வச்சு இவ்வளவு ஆழமான ஜெபத்தை அவன் செய்கிறான். ஒரு டெஸ்டினேஷன் எல்லாம் கவனிக்கணும். நம்முடைய தெய்வம் 10ஓட 1 கிடையாது. இவரே உலகத்தை மீட்க வந்த மீட்பர் ரட்சகர். காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்முடைய தெய்வம் தான் பாவத்தை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து மனுஷனை ரட்சிக்கிறவர். நம்முடைய தெய்வம் தான் பாவத்தை தம் மீது சுமத்தி கொண்ட சர்வேஸ்வரன். சொல்றாரு, நானே உன்னுடைய தெய்வம், நானே உன்னுடைய ரட்சகர். ஆமென் சொல்லுங்களேன். இவன் அழகாய் கூப்பிட்டான். அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. உன் ஜெபத்தை அவர் கேட்கிறவர், உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார், ஒரு புதிய காரியம் நடக்கும். அது வரைக்கும் சவாலாய் நின்றவர்கள், அது வரைக்கும் எதிர்த்து நின்றவர்கள், அது வரைக்கும் முரண்டு பிடித்தவர்கள், முரட்டாட்ட குணமுள்ளவர்கள் முகங்குப்புற விழுந்து சொன்னார்கள், கர்த்தரே தெய்வம். கையை தட்டி இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ ஜெபி. உன் தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபி, உன் வார்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபி, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்காக ஜெபி, உன் கணவனுக்காக ஜெபி, உன் மனைவிக்காக ஜெபி, உன் பிள்ளைக்காக ஜெபி. ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய மனுஷனாய் நின்று நான் சொல்லட்டும், கர்த்தர் உன் குடும்பத்தில் புதிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் இல்லாமல் எதையும் நாம் பெறவே முடியாது. ஜெபிக்காம ஒரு நன்மையை நம்ம தேடி வரும் நினைக்கவே முடியாது. இந்த கூட்டத்திற்காக 3 நாள் உபவாசம் நின்று தான் நான் வந்து நிற்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை நான் வாங்குறேன். 2 நாள் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் தியானிக்கிறேன். தேவன் என்னோடு கூட பேசுவா, நீ போ, நான் இப்படி செய்வேன், இதை நான் செய்வேன், இப்படி பண்ணுவேன், நீ போ. புதிய காரியம். ஜெபம் இல்லாம ஜெயத்தை பெறவே முடியாது. நான் சொல்ல சரிதானே ஐயா? ஜெபம் இல்லாம நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜெபித்து பார், புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இரண்டாவது நான் சொல்றேன், தேவனுடைய வேலைக்காக காத்துரு. அந்த டைமிங்காக காத்துரு. இந்த அவசரப்படும் சில டிக்கெட் அவசர கொடுக்க. ஆடுதுறைக்கு 3 நாள் கன்வென்ஷன் போயிருந்தேன். போகும்பொழுது ஒரு வயதானவர் வந்தார். உண்மையிலே வயதானவர், உண்மையிலே கஷ்டவாளி தான் வந்தார். நான் சொன்னேன், நாளைக்கு ஜெபம் பண்ணி விடுறாங்க. அவர் ஒரு ஸ்டிக்கோட இந்த வாக்கர் ஸ்டிக்கரோட வந்தார். நான் சொன்னேன், நாளைக்கு ஜெபம் பண்ணி விடுறாங்க ஐயா. முதல் நாள் வந்தார், போயிட்டார். 2ஆவது நாள் வந்தார், ஐயா நாளைக்கு ஜெபம் பண்ணி விடுறேன். கடுப்பாயிட்டாரு. போயா என்ன, நேத்து வந்தா நாளைக்கு நீர், நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்த நாளைக்குங்கிறீர், போங்கய்யா நீங்களும் உங்க இயேசு கொண்டு போயிட்டார். கோவத்துல நடந்த சம்பவம். ஐயோ எனக்கு மனசு கஷ்டம். இவர் நாளைக்கு வருவாரா வரமாட்டாரா? அடுத்த நாள் பார்த்தா முன்னாடி வந்து உட்கார்ந்து இருந்தாரு. பிரசங்க ஆரம்பிச்ச உடனே கூப்பிட்டு ஜெபம் பண்ண,
வாக்கரை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சார். கையை தட்டுங்க. அந்த வேலைக்காக காத்திருக்கணும். தேவன் நிச்சயித்திருக்கிற அந்த வேலை, தேவன் குறித்திருக்கிற ஒரு வேலை. திராட்சை ரசம் குறைபட்டுட்டுங்க. கல்யாணத்தில் பேசுற செய்தி, திராட்சை ரசம் குறைபட்டுட்டு எல்லாரும் அங்கங்க ஓடுறான். ஒரு சிலர் சொல்றான், ஏசுநாதருடைய அம்மா வந்திருக்காங்கப்பா, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஏசுநாதருடைய அம்மாட்ட போய் சொல்லு. அம்மா சொன்ன புள்ள கேட்கும். அம்மா போய் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, திராட்சை ரசம் குறைபட்டுருச்சே. அதுக்கு அந்த ஐயா சொன்னார், ஏசுநாதர் சொன்னாரு, அந்த ஸ்திரீயை பார்த்து, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லையே. 2025 வரைக்கும் வேலை வரவில்லை. 2026 இந்த பிப்ரவரி மாதம் வேலை வந்தாயிற்று. உன் ரசம் ருசியா மாறப்போகுது. கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால், தளர்ந்து போகாமல் இருந்தால், ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். அந்த வேலைக்காக காத்திருக்கணும். 1 பேதுரு 5:6 சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், என் பலத்த கரத்திற்குள் அடங்கீரு. நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு என்னை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பெயர் சொல்லி அழைத்த அன்னைக்கு என் தலையில கை வச்சு சொன்ன முதல் வார்த்தை அதுதான். ஏற்ற காலம் வரும், நான் உன்னை உயர்த்துவேன், பலத்த கரத்திற்குள் அடங்கீரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவர். பிரசங்கி 3:11 அதுதான் சொல்லுது. அழகாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார், மேன்மையாய் செய்வார். உனக்கு எது ஃபிட் ஆகுமோ அப்படி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு செருப்பு கடைக்கு போனா கூட அவசரத்தில் செருப்பு 10ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வாங்கிட்டு வந்துடுறான். நம்ம ஆளுவா வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு, ஐயோயோ முன்னங்கால் அடிக்குது, பின்னங்கால் அடிக்குது, சோத்திரம். என்ன காரணம்? அவசரம். ஒரு ஆடை வாங்குற கடைக்கு போனா கூட 10வது ஆடையை வாங்கிட்டு வந்துருது நம்ம டிக்கெட்டு. ஊழியத்திலையும் அப்படிதான். நேற்று ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பைபிளை தூக்கி அக்கல் வச்சுட்டு கிளம்பிடுது. நான் சொல்றது உண்மை. ஒருத்தன் என் மூலமா ரட்சிக்கப்பட்டான், நான் தான் பேர் சொல்லி கூப்பிட்டேன். இப்ப சொல்றான், அவரோட நான் வல்லமையான. இருந்துட்டு போ, இருந்துட்டு போ. என்னை விட இல்ல, இயேசுநாதரை விட கூட நீ வல்லமையா இருந்துட்டு போ. கர்த்தர் அங்க வந்து ஒரு புத்தகத்தை விரிப்பார். தம்பி, அன்னைக்கு உனக்கு என்னங்கிறது அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஆக மொத்தத்துல என் கூட்டத்துல தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. உன் ஆத்துமா நீ 1000 பேர் ஆதாயப்படுத்தலாம், ஆனா உன் ஆத்துமா என் கணக்கில் அங்க ஏறி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உயர்ந்து வர்றதுக்கு ஆசை, ஆனால் அடங்கி இருக்க கசக்குது. அடங்கி இருக்க கசக்குது. பைபிள் சொல்லுது, அதனதின் காலத்தில் அழகாய் செய்கிறவர், அழகாய் செய்வார். பொறுமையாயிரு. கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன்னு சொல்லு. நெகிரிக்கா ரிப்பா 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 தான், ஒரே ரிப்பா தான் இருக்கு எங்க சபையிலையும். வீட்டுல போய் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சபைக்கு, ஐயா சபைக்கு வர ஆளுகளை பத்திலாம் நான் ஏமாந்துடாதீங்க. இவங்க ஒரு ஒரிஜினாலிட்டி சபையில கிடையாது, வீட்டுல தான் ஒரிஜினாலிட்டி. வெள்ளை புடவை, வெள்ளை சட்டை, வெள்ளை பாவடை, தோடக்கடெல்லாம் கைட்டிடுறது. நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுது, நாங்க கூட தான் வெசுக்கோட்டு பேண்ட் சுட்டு எல்லாம் போட்டுக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, கனிகளினாலே அறிவீர்கள், கனிகளினாலே அறிவீர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அடங்கியிரு. தேவ சமூகத்திலே அடங்கியிரு. குறைவு வரும்போது அடங்கியிரு. குற்றம் சொல்லும் போது அடங்கியிரு. உன்னை காயப்படுத்தும் போது அடங்கியிரு. உன்னை வேண்டாம் என்று புறக்கணிக்கும் போது அடங்கியிரு. உன்னை உதாசீனப்படுத்தும் போது அடங்கியிரு. உன்னை நிர்கதியாய் நிற்க வைக்கும் போது அடங்கியிரு. உன் வாழ்க்கை ருசியா மாறும். ஆமென் சொல்லுங்களேன். பொறுமை கடலினும் பெரிது. நான் சொன்ன அந்த நோட்டீஸை லோக்கல்ல கொடுப்பா. 2000 தான் அடிக்க போறோம், நம்ம பெருசா விமர்சையா பண்ண போறது இல்ல, வர்ற ஜனங்கள் வரட்டும், நீ வந்து லோக்கல்லே கொடுப்பான்னு உட்காந்துருக்கு பாருங்க. இதுல கேமரால ஒரு தம்பி குண்டு மனுஷன் கொண்டு போய் சிவகாசியில கொடுத்துருக்கிறாரு. எங்க கொடுத்துருக்கிறாரு? இங்க 200 ரூபா கூட கட்டானா, அங்க 200 ரூபா கம்மியா கட்டானா கொடுத்துட்டாரு. சொன்னவர் என்கிட்ட சொல்லிட்டு கொடுக்கணும்ல. 30 வருஷம் ஊழிய அனுபவம் எனக்கு. நான் எத்தனை சிவகாசியை பார்த்திருப்பேன், எத்தனை நான் கோயம்புத்தூரை பார்த்திருப்பேன், எத்தனை மதுரையை நான் பார்த்திருப்பேன். ஐயோ அங்கேயா கொடுத்த, இதை வந்துரும்ண்ணே. எப்பயில இருந்து? திங்கக்கிழமையிலன்னு சொல்றாரு.
நோட்டீஸ் வந்தது எப்ப தெரியுமா? நேத்து மத்தியானம். கடுமையா திட்டான் அவரை. உனக்கு அறிவு இருக்கு அவனுக்கு அப்படி இப்படி. அடுத்த நிமிஷம் செக் பண்ணுவேன், நாடி பிடிச்சு பார்ப்பேன். வில்லியம்ஸ் அண்ணே பிரைஸ் அண்ணே சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நிதானம், ஒரு அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம். எந்த மனிதன் ஒரு திருச்சபையிலே அடங்கி இருக்கிறாயோ, எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறாயோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து தன்னை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து கர்த்தாவே சொல்லும் மடியேன்னு நீ உட்காரியோ, நான் சொல்றேன் கர்த்தர் உன்னிலே மகிமைப்பட போகிறார். ஒரு புதிய காரியத்தை செய்வார். ஒரு புதிய காரியம், ஒரு புதிய காரியம். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி. 30 வருஷம் காத்து கிடந்துட்டாங்க, இருக்கட்டும். 38 வருஷம் காத்து கிடந்தான் அந்த குளத்துல இறங்குறதுக்கு. நான் ரெஃபரன்ஸ்ல படிக்கிறேன். 38 வருஷம் கழிச்சு ஏசுநாதன் அந்த பெதசாவுக்கு போனாரு. இவருக்கே அப்ப எத்தனை வயசு? 33 வயசாயா? 33 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவன் இவ பிறக்கிறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க கிடக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ காத்திருந்தல். இயேசுன்னு ஒருத்தர் பிறப்பாரா? அவர் 30 வயசு வரைக்கும் தன் குடும்பத்தில் அடங்கி இருப்பாரா? 30வது வயசுல ஞானசானம் எடுப்பாரா? 30வது வயசு முடிஞ்ச பிறகு 3.5 வருஷம் ஊழியம் செய்வாருடா. ஊழியத்துக்கு வந்த 32வது வருஷத்துல உன்னை பார்க்க நான் அனுப்ப வேண்டாம். கர்த்தருடைய பிளான். நான் ரெஃபரன்ஸ்ல படிக்கிறேன். அந்த பெதஸ்தாவில் இயேசு அவனை தவிர ஒருவரையும் சந்திக்கவில்லை. நீ காத்திருக்கிறதுக்கு பெனிஃபிட் உண்டு, பொறுமைக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு. கர்த்தருக்கு நான் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார், என் பக்கமாய் சாய்ந்தார், என் விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுத்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், பொறுமையா கர்த்தர் சமூகத்தில் காத்திரு. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவினுடைய வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. 6 கட்ஜாடிகள், இதெல்லாம் பேசினா டைம் ஓடிட்டே இருக்கும். 6 கட்ஜாடிகள் தண்ணீரை நிரப்ப சொன்னார். இயேசு என்ன செஞ்சாருன்னு தெரியாது. ஜெபம் பண்ணார்னு பைபிள் இல்ல, அங்க தியானம் பண்ணார்னு பைபிள் இல்ல, அங்க ஆசீர்வதிச்சார்னு பைபிள் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த தண்ணீரை கொண்டு வந்து அங்க போடுப்பா. இப்படி போயிட்டு அப்படி வரும்போதே திராட்சை ரசம் மாறிட்டு. நான் சொல்லவா, நீ இப்படி வந்துட்டு போகும்போது ரசமா மாறிடுவ. கர்த்தருடைய கண்ணில் கர்த்தருடைய திட்டத்துல நீ இருந்தீன்னா ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உன் நேரத்துக்காக காத்துரு. ஓடு மீன் ஓட ஒரு மீனுக்காக கொக்கு காத்திருக்குமா, நல்ல வாட்டமான மீனுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் 4th 5th படிக்கிற பசங்க எல்லாம் 2 எடுத்தான். ஒரு பிள்ளை மட்டும் எடுக்கல. என்னடா எடுத்துக்கடா. என்ன சார்? எடுறா. ஏண்டா? நீங்களே எடுத்து கொடுங்க சார். எப்படி? நீங்களே எடுத்து கொடுங்க சார். நீ எடுத்துக்க. எல்லாரும் ஒன்று எடுத்தாங்க, நீ எடுத்துக்க. எனக்கு வேண்டாம் சார், நீங்களே எடுத்து கொடுங்க சார். ஒரு ஆசிரியர் நல்ல தகப்பன் இருதயம் உள்ளவன் ஒன்று கொடுப்பானா? அவன் அளவுக்கு அள்ளி கொடுப்பான். நீ அள்ளினா உன் கைக்கு அள்ளி உன் அளவுக்கு தான் அள்ளி கொடுப்ப. கர்த்தர் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், பரிபூரணமா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வேலைக்காய் காத்திரு. 2:9 சொல்லுது, அநேகர் பேசின ஒரு திராட்சரசமாய் ஆச்சரியப்படுகிற ஒரு திராட்சரசமாய் ஆச்சரியத்தை உண்டாக்கின ஒரு திருமண வீடாய் அந்த வீட்டை கர்த்தர் மாற்றியது உண்மையானால் உன் வீட்டையும் ஆச்சரியப்படுத்தி அலங்காரப்படுத்தி மேன்மைப்படுத்தி புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்யும்படி கர்த்தர் சித்தம் கொள்ளுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. முதலாவது ஜெபம் பண்ணு, 2வது காத்திரு, 3வதாய் ஒரு காரியங்களை நான் சொல்றேன். எஸ்ஐயா 43 18 19 குயிக்கா வாசிங்கம்மா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழச மறந்துருங்கிறார் ஆண்டவர். பழைய விஷயத்தை மறந்துரு, பழைய தோல்வியை மறந்துரு, முந்தின பாவத்தை மறந்துரு, முந்தின அக்கிரமத்தை மறந்துரு, முந்தின இழப்பை மறந்துரு. ஆமென் சொல்லுங்களேன்.
யாராவது உனக்கு செய்த தீமையான காரியங்களை, உனக்கு செய்த பாவங்களை, உனக்கு செய்த துரோகங்களை, உனக்கு செய்த கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயங்களை மறந்து தொலைஞ்சிரு. ஆண்டவர் சொல்றார், முந்தினதை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, புதிய காரியத்தை செய்வேங்கிறார். பேசுறார், தம்பி புதிய காரியம், பழச மறந்துரு தம்பி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை. முந்தினவைகளை நினைக்காத, பழைய துரோகங்களை மறந்துவிடு, பழைய விஷயங்களை மறந்து தொலைத்து விடு. கர்த்தருக்குள்ள வந்துட்ட புது மனுஷனா, புது மனுஷனா. அவருடைய தகுதிக்கு தகுந்து கர்த்தர் வச்சிருப்பார். அவருடைய ஜெப ஜீவியம், அவருடைய அணுகுமுறை, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய கண்ணீர், அவருடைய உபவாசத்துக்கு தகுந்ததை போல கர்த்தர் நடத்துவார். யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்காத. நான் கர்த்தருடைய கையிலே இருக்கிறேன் என்பதை மாத்திரம் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருப்பா. 3 நாளைக்கு முன்னாடி காணா போன கழுதைக்காக அழுது புலம்பாத. இதே காட்டுமன்னாரடி கொண்டசமுத்திரத்தில் நான் வேலை செஞ்சேன் 3 வருஷம். இதே காட்டுமன்னாரடி பஸ் ஸ்டாண்ட்ல நான் 2 நாள் படுத்து கிடந்தேன். சரியான மழை. அப்பா ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணத்தில் உனக்கு வெகு ஜனம் உண்டுடான்னார். நான் நேற்று கூட அந்த வார்த்தையை சொன்னேன், வார்த்தை மாறாது. இதே மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இதுல இப்படி நடந்து போயிருக்கேன், ஜெபம் பண்ணி சோத்திரம் விட்டு நடந்து போயிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியும், இந்த ஏபியோட அக்கா, ஏபி அவங்க அண்ணன் எல்லாரும் வந்து நின்று இங்க சம்பளம் வாங்குவாங்க. நான் ஒண்ணுமே இல்லாம நிற்பேன், கையை கட்டி நிற்பேன். எங்கே சிறுமை இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய கண் அப்படியே தானாக ஆரம்பிக்கும். பைபிள் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. உலகம் உன்னை அழிக்க நினைக்கும், உலகம் உன்னை வேண்டாம் என்று நினைக்கும், உலகம் உன்னை அருவருக்கும், உலகம் உன்னை தூக்கி எறியும். மறந்துடு, இன்னைக்கு உன் கரம் பிடிச்சவர் சர்வ வல்லவர். இன்னைக்கு உன் கையை பிடிச்சவர் சாதாரணமானவர் கிடையாது. பலர் உன்னை வித்தியாசமாய் நடத்திருக்கலாம், பலர் உன்னை வித்தியாசமாய் வேதனைப்படுத்தி இருக்கலாம், பலர் உன்னை காய்மகரமாய் விரோதித்திருக்கலாம். முந்தினதை நினைக்காதங்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க, வந்துருவாங்க, அவன் செஞ்ச துரோகத்தை என்னால மறக்க முடியல. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் பாவங்களை மன்னித்தது போல நீ பிறனுடைய பாவங்களை மன்னி. நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து உன் விண்ணப்பங்களோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூடிய தேவனுக்கு நீ தெரியப்படுத்துங்கிறாரு. தெரியப்படு, என்கிட்ட சொல்ல, நீ கவலைப்படாத, கலங்காத, கண்ணீர் வடிக்காத. நானே உன்னை உயர்த்துகிறவர், நானே உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம். எத்தனை பேர் வீட்டில் புதிய காரியம் நடக்கும்? சில வீட்டில் நான் அம்மாமாரை பார்த்துருக்கேன், புருஷன் குடிகாரனா வந்திருப்பான், அவன் அன்எக்ஸ்பெக்டடா ரட்சிக்கப்பட்டிருப்பான். இந்த அம்மா சும்மா உடனும்ல, எங்க வந்து வாயை வந்து ஊது, இங்க வா, எங்க போன, சந்தேகனுடைய பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் பார்ப்பான், அப்படியா ஒரு நாளைக்கு போட்டு வந்து உனக்கு போட்டாத நீ அடங்குவேன், ஒரு நாளைக்கு போட்டு வந்து போட்டாத உன்னை அடங்குவேன், நீ அப்பதான் அடங்குவ. முந்தினதை நினைக்காதீங்க, பழைய காரியத்தை மறந்துரு. இயேசுநாதரே உன் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாராம். எப்படி போட்டிருக்காரு? சமுத்திரத்தின் ஆழத்துல. நான் ஒரு வாரமா அந்த ஆபிரகாம் லிங்கன் கப்பலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கா அனுப்புறான்ல ஈரானை நோக்கி, அதை பத்தி எனக்கு இந்த கப்பல் கதையெல்லாம் அப்படியே பார்த்து ஒரு வாரமா அப்படியே பார்க்கும் போதெல்லாம் போன் எடுத்தாவே இந்த கப்பல்னு போட்டு அது என் உலகத்தில் என்னென்ன. அதுல ஒருத்தன் சொல்றான், நான் இங்க மீன் பிடித்து கொண்டு இருக்கிறது 20 ஏதோ ஒரு அளவு சொன்னான், அந்த அளவு உயரத்துல நின்று நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா அந்த கப்பல் மாதிரி 20 கப்பல் அந்த தண்ணிக்குள்ள முழுகுமா, அவ்வளவு உயரம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கடவுள் சொல்றாரு, உன் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்துல யாரும் எடுக்காதபடி, யாரும் நோண்டாதபடி, யாரும் எடுத்து மறுபடி உன் அடையாளப்படுத்தாதபடி, நீ இப்படிப்பட்ட பாவின்னு சொல்லாதபடி அந்த இறைவனை குலதெய்வமா வைத்திருக்கிற நாம என்ன பண்றோம்? அன்னைக்கு அந்த மல்லிகை அப்படி சொன்னா தெரியுமா பிரதர் உங்களுக்கு?
காரி காரி துப்புனா, துப்பிட்டு போறா, எச்சி வருது, துப்புறா, ஏதாவது பண்ணிட்டு போறா. முந்தினதை நினைக்காத, பூர்வ மாணவிகளை சிந்திக்காத, சிந்தனையையும் இருதயத்தினுடைய நினைவையும் இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடு. உன் காரியத்தில் கர்த்தர் புதுசு செய்வார். கையை தட்டி, எல்லாம் கையை தட்டணும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். 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 கைதடி பாடுவோம். இந்த பாடலை பாடும்பொழுது ஒரு மனப்பூர்வமான காணிக்கை இந்த கூட்டத்தினுடைய செலவுகளுக்காக உதாரத்துவமாய் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கையை தட்டி பாடுங்க. ஜீசஸ், ஆமென் ஆமென். முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஜீசஸ், முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ புதிய காரியத்தை நான் உனக்காக செய்வேன். நீங்கள் அதை அறியீர்களா? ஆமென். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நல்ல கையை தட்டி பாடுவோமா? இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன். ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் புதிய காரியம் செய்வார். தேவனுடைய வேலைக்காய் காத்திருந்து பாரு, புதிய காரியத்தை செய்வார். முன்னினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல் கர்த்தருடைய செயலுக்காக காத்து கடந்து பாரு, புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட
இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார், கண்ணீரோடு ஓடி வா, கண்ணீரோடு ஓடி வா, கலங்காதி கலங்காதி, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதி கலங்காதி, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதி கலங்காதி, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய வேலைக்காய் காத்திரு, தேவனிடத்தில் ஜெபம் பண்ண, முந்தினவைகளை நினைக்காத. ஐயோ அந்த வியாதி, ஐயோ அந்த மருத்துவ அறிக்கை, ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டான் பாஸ்டர், தூக்கி போடு. அவரே உன் பரிகாரி. அவருடைய ரத்தம், அவருடைய தழும்பு உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும், பலனை கொடுக்கும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம், இழப்புகளை நினைக்க வேண்டாம், துரோகங்களை நினைக்க வேண்டாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கை நினைக்க வேண்டாம். உனக்கு முன்பாய் நடந்து போகிறவர் ஒருவர் உண்டு, காயங்களை ஏற்று உனக்காக சிலுவையிலே தொங்கினவர் ஒருவர் உண்டு. அந்த நிச்சயத்தோடு, அந்த நம்பிக்கையோடு போய் பாருங்கள். நிச்சயமா சொல்றேன், உங்கள் பாதைகளிலே கர்த்தர் புதிய காரியத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். மனம் திரும்புங்கள், புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எசையா 30:15 சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே சாவான் என்று வேதம் சொல்லுது. இந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் உணர்த்துகிறாரோ, எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரோ அதிலே மனம் திரும்புங்கள். யோபு சொல்லுகிறான், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். அக்கிரமத்தை உன் கூடாரத்திற்கு கர்த்தர் தூரமாக்கி விடுவார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு இந்த பிரசங்கம் கேட்க முடியாது ஐயா. இன்னைக்கு ஆண்டவர் கோழி கொடுப்பார், கொக்கு கொடுப்பார், வீடு கொடுப்பார், 2 பொண்டாட்டி கொடுப்பார், 4 பொண்டாட்டி கொடுப்பார். நீ தலைகில நின்னாலும் ஏசுநாதனை ஆசீர்வதிப்பார், ஜெபம் பண்ண வேணாம், பைபிள் படிக்க வேணாம், நீ சாகிற வரைக்கும் பாவம் செய். இப்படி அக்கிரம ஊழியக்காரன் எழும்பிட்டான் பேசுறானுங்கல்ல. நீ பாவம் பண்ணாலேயே நீ பரலோகத்துக்கு போயிடலாம். என்ன உன் பாவத்துக்கு அன்னைக்கு அவரு அடிக்கப்பட்டார். அவர் தான் சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குப்பா, மனம் திரும்பி என்கிட்ட வாங்குறாரு. இன்னைக்கு மனம் திரும்புதல் என்பது அவசியம். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை அல்ல, அந்த மனம் திரும்புகிற ஒரு மனுஷனை தேவன் தேடுகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு ரகசிய பாவம், தம்பி தங்கச்சி, ஐயோ அந்த மொபைல்ல இருந்து என்னால வெளியில வர முடியல, ஐயோ அந்த கள்ளத்தனத்துல இருந்து என்னால வெளியில வர முடியல, ஐயோ அந்த ரகசிய பாவத்திலிருந்து வெளியில வர முடியல, ஐயோ அந்த பொல்லாத பலவீனத்தினால வெளியில வர முடியலப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பார், இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பார். ஆண்டவர் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். அந்த பாவத்தை ஜெயிக்க, அந்த அக்கிரமங்களை ஜெயிக்க, அந்த பலவீனங்களை ஜெயிக்க, அந்த சாபங்களை ஜெயிக்க, அந்த சத்ருவின் கிரியைகளை அழிக்க நீங்கள் மனம் திரும்பினால் தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 90. இன்னைக்கு ஆட்டத்தை பாத்தீங்களா ஐயா? ஆட்டத்தை பாத்தீங்களா? களியாட்டு சபையில கேட்டா ஜாலியா இருக்கான், சோழிய முடிச்சிருவாரு. சத்தியமா சொல்றேன், வேதனையோட பேசுறேன். அன்னைக்கு இருந்த பிரசங்கங்கள் எப்படிப்பட்டது?
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. இன்னைக்கு எவனாவது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு பாட்டு எழுதுறானா? வராது. ஏன் வராது தெரியுமா? அவன் சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தரா பார்க்கல, என்டர்டைன்மெண்ட் பண்றவனா பார்க்கறான். தயவு செய்து சொல்றேன், அப்படிப்பட்ட பாடல்களை பார்க்காத. 4 பொம்பளை ஆளுகளை மேல ஏலத்தி விட்டுக்கிறான், இவன் நடுவில் பெரிய ஹீரோ. உன் கைய கால உடைக்கிறாரா இல்லையான்னு பாரு ஆண்டவர். யோசனை பண்ணி பாருங்களேன், இது அவசியமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கிற அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் 2 செட்டைகளால் தன் கால்களை மூடுது, 2 செட்டைகளின் முகத்தை மூடுது, 2 செட்டைகளினால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்படிதான் பாட்டு. நீங்க பாருங்க, வர்ணிச்சு பாடுறான். பொம்பளை பிள்ளைய வர்ணிச்சு இந்த கவியை கண்ணதாசன் பாடுற மாதிரி, இளையராஜா பாடுற மாதிரி, ஏஆர் ரஹ்மான் பாடுற மாதிரி இவன் பாடிட்டு உட்கார்ந்துருக்கான். தயவு செய்து சொல்றேன், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும். போதகர்கள் ஜெபிக்கணும், ஊழியர்கள் ஜெபிக்கணும், திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் ஜெபிக்கணும். எங்க தேசத்துல இந்த அந்நிய அக்கினி வரக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நீ மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் கட்டப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தெய்வம் புதிய காரியத்தை செய்வார். என் ஊழியத்தில் லெக்கின்ஸே கிடையாது, அலவுடு, நாட் அலவுடு. லெக்கின்ஸே கிடையாது, போட விட மாட்டான் பொம்பளை பிள்ளையில. சீரியஸா சொல்றேன். இந்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, இந்த ஸ்லீவ்லெஸ் ஹேண்டு வெளில ஓடிடுவான். யாரா இருந்தாலும் கவலைப்பட. எதுக்கு சொல்லனா, தெய்வம் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அந்த தெய்வத்திற்கு சொந்தமானவன் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். என்னையா? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். கண்டிப்பு இல்லாத பிரசங்கத்தில் போய் உட்காராத ப்ளீஸ். நான் சொல்றேன், யாராவது இன்க்ளூடிங் எனக்கும் தான் அந்த செய்தி. கண்டிப்பு இல்ல, போகாத. ஆடை அலங்காரத்தை பத்தி கரெக்டா பேசல, போகாத. நரகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. சீரியஸா நான் சொல்றேன், போகாதீங்க. அப்படிப்பட்ட இடம் நமக்கு தேவையில்லைங்க. அதுக்கு வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். பாவ நிச்சயத்தை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெறணும். பாவ மன்னிப்பின் நிச்சயம். நீ உலகம் வேற மாதிரி நடத்துது, மனம் திரும்பு, தப்பிச்சுக்கோ, தப்பிச்சுக்கோ. உன் அரண்களை கெட்டியாக்கு, உன் வழியை காவல் பண்ணு. உனக்கு உன் முகத்துக்கு எதிராக ஒருவன் சிதறடிக்கிறவன் வந்து கொண்டிருக்கிறான். உன் பரிசுத்தத்தை சிதறடிக்கிறவன், உன் நீதியை சிதறடிக்கிறவன், உன் விசுவாசத்தை சிதறடிக்கிறவன், உன் ஆலயத்தின் ஒழுங்கை சிதறடிக்கிறவன், ஆலய கட்டுப்பாட்டை சிதறடிக்கிறவன், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வர்றான். மகளே, மகனே. அதனாலதான் அப்பவே அவர் எழுதினார், நான் பூமிக்கு வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேனோ. இப்படி நான் பேசுறதுனால என்ன கெட்ட ஊழியக்காரங்கிறாங்கயா, பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். நான் கவலைப்பட போறதில்லை. யோவானையும் அன்னைக்கு கெட்டவன் தான் சொன்னான். இயேசுவை கொண்டு வந்தது அவன் தான், முன்னறிவிச்சவனே அவன் தான். நானும் அப்படியே அந்த கெட்ட பேரோட இருந்துட்டு போறேன். சூப்பர், ஜாலி, சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் என்னை பார்க்குது, என் ஊழியத்தில் அற்புதம் நடக்குது, பிசாசு ஓடுது, மாந்திரிக வல்லமையில் அறுக்கப்படுது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இது வரைக்கும் 340 பேருக்கு மேல ஞானஸ்நானம் கொடுத்திருக்கேன். 1500 2000 பேருக்கு மேல மற்ற சபைகளுக்கு அனுப்பியிருக்கிற. கர்த்தருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க. எதுக்கு நான் சொல்றேன்? உழைக்கிறோம், ஓடுறோம், வலிக்கிறோம். ஓடுறவனு தான் வழி தெரியும். காசு நிறைய வந்த உடனே வேற மாதிரி ஆகுறான். இந்த அந்நிய அக்கினியை நம்ம சபிக்கணும். அதுக்கு தான் இந்த கூட்டம். இந்த அந்நிய அக்கினியை காலி பண்ணணும். என் எல்லைக்குள்ள, தரங்கமாடி எல்லைக்குள்ள இப்படி ஆட்டம் போடுறோம், உள்ளே வர முடியாது. நாங்க நிக்கிறோம் முன்னாடி, ஓடுறான். நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. உன் ஊருக்கு நீ தான் உத்தரவாதி, உன் நகருக்கு நீ தான் உத்தரவாதி. அங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களை கர்த்தர் உன் தலையில ஓண்டதான் கர்த்தர் கேட்பார், கேள்வி கேட்பார். மனம் திரும்பி கர்த்தருக்கு மகிமையாய் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பி. மனம் திரும்புதல் இல்லைன்னா உண்மையா சொல்றாங்க, ஏன் உன் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது, ஏன் உன் வீட்டுக்குள்ள தரித்திரம் வருது, ஏன் உன் வீட்டுக்குள்ள வியாதி வருது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. குடிகார புருஷனுக்காக ஜெபம் பண்றது கிடையாது. எங்க ஊழியத்தில் ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டுச்சிங்க, மோவூர்ல இருந்து. நான் கேட்டேன், என்ன பாவத்துல ரட்சிக்கப்படுங்க? அது சொன்னிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் சாராயம் குடிப்பாங்கய்யா, உங்கள்கிட்ட வந்ததுலேருந்து இப்போ சாராய வாசனை எனக்கு பிடிக்கலங்குது. சொன்னிச்சா இல்லையா? இங்க உட்காந்துருக்க சாட்சி இருக்கீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு நான் 5 லிட்டர் சாராயம் குடிப்பேன், ஒரு பொம்பளை. இப்போ சாராய வாசனை கண்டா எனக்கு வாந்தி வருதுங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க என்ன சாராயம் குடிக்காதபடி மது போதையிலிருந்து விடுதலையாக மாத்திரையை மருதா பச்சையா கொடுத்தோம்?
கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். ஆயக்காரன் தூரத்துல நின்னா, மார்பிள் அடிச்சான், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அழுதான், கெஞ்சினான், கூப்பாடு போட்டான். உள்ள ஒருத்தன் ஜம்முன்னு போனான். அது யாரு தெரியுமா? எங்களை மாதிரி ஆளு. அப்படியே நெடுக்க முழங்கால் வலிக்காம முட்டி, தலைவாணி போட்டு ஒரு முட்டி சோத்துறோம். ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஜெபம் பண்றான்? வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறோம், வருகிற வருமானத்துல எல்லாம் தசமம் கொடுக்கிறோம் எல்லாம் சொல்லிவிட்டு, விபச்சாரக்காரன் நாயகரன் அவன மாதிரி இவன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க ஆண்டவரே, அவன மாதிரி இல்ல ஆண்டவரே. ஆண்டவர் கொஞ்ச நேரத்துல ஆளை காணோம். எங்கன்னு பார்த்தா அங்க போய் நிக்கிறாரு. அவர் சொன்னாரு, அவன் அல்லடா, இவனே நீதிமான். என்கிட்ட வந்து அழுகுறான் பத்தியா, என்கிட்ட வந்து மனம் வருந்துறான் பத்தியா, என்கிட்ட வந்து அப்பான்னு சொல்லி உட்கார்றான் பத்தியா, என்கிட்ட வந்து தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுறான் பத்தியா, இவனே எனக்கு ஏற்றவன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் அவசியம். பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம். அது பயங்கரமான கண்ணி, பயங்கரமான கண்ணி. சிதம்பரத்தில் யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் வேலை செய்கிறார். நான் யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன், எனக்கு தம்பிக்கெல்லாம் தெரியும். அவர் சொன்னார், அண்ணன் எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னாரு. என்னன்னு கேட்டேன். எனக்கு 48,000 சம்பளம் என்னாரு. சரி சந்தோஷம். சொன்னேன், எதுக்கு இப்போ நான் ஜெபம் பண்ணணும்? 48,000 சம்பளத்துக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவர் சொன்னார், 40,000 ரூபா நான் வந்து அசிங்கமான வீடியோ பார்க்கறதுக்கே செலவு பண்ணுறேங்கிறார். நல்லா கவனிக்கணும். சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் சொல்றார், நான் அசிங்கமான வீடியோக்களை பார்க்கிறேன், 40,000 ரூபாய்க்கு மேல அதுக்கே செலவு பண்றேன், விபச்சாரத்துக்கு செலவு பண்றேன். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். யோசனை பண்ணி பாருங்களேன். பாவம் கொடியது. பாவம் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை தடுக்கும், நம்முடைய ஜெபத்தை தடுக்கும், நம்முடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை தடுக்கும், நம்முடைய குடும்பத்தினுடைய ஐஸ்வர்யத்தை தடுக்கும், ஊழியத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கும், நம்முடைய கர்த்தருக்கு நமக்கு உள்ள நெருக்கத்தை தடுக்கும். மகனே மகளே, இன்னைக்கு ஒப்புக்கொடு, நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஜெபம் பண்ண புதிய காரியத்தை செய்வார். அவருடைய வேலைக்கு காத்திரு புதிய காரியத்தை செய்வார். முந்தினதை நினைக்காத கர்த்தர் என புதிய காரியத்தை செய்வார். பாவங்களை விட்டுடு, புதிய காரியத்தை செய்வார். எத்தனை பேருக்கு இந்த புதிய காரியம் வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வேணும்? கையை உயர்த்தி காட்டுங்க. அப்பா, எனக்கு அந்த புதிய காரியம் வேணும்பா. கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. சொல்லுங்க. கிருப 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 கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருப. கிருப 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 கிருப. சொல்லுங்க. இன்னும் நாழியல், இன்னும் தோற்று போக, ஆனாலும் வாழ்கிறனே. ஏன் ஏன் போராட்டங்கள் முடியல, இன்னும் நாழியல், இன்னும் தோற்று போக, ஆனாலும் வாழ்கிறனே. ஏன் 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 போராட்டங்கள் முடிகளும், ஆனாலும் ஏன் ஏன் ஏன். கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. சொல்லுங்க எல்லாரும் எல்லாரும். கிருப 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 கிருப. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. ஏன் ஏன் ஏன். பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் ஏன் ஏன். இன்னும் நாழியல், இன்னும் தோற்று போக, ஆனாலும் போராட்டங்கள், ஆனாலும் இப்படி அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, ஜாதி எல்லாம் மாறினது. ஏன் ஏன் ஏன். பாவம் எல்லாம்
உடைந்தது, சாபம் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் 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 கிருபை 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 எல்லாம் கிருபை, 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 கிருபை. அல்லேலூயா கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. சொல்லுங்க நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. கிருபை, 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 கிருபை. ஆமென் ஆமென். கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. சொல்லுங்க. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் காலம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல இயேசு சகை வீட்டுக்கு வந்தார். வந்தாரா? வந்தாரா இல்லையா? சகை முன்னாடி ஓடி போனா. ஓடி போய் சொல்றான். என்ன சொன்னான் தெரியுமா? முதல்ல சொல்லுங்க பாப்பா, என்ன சொன்னானே சொல்லுங்க வாய் திறந்து. என் பிள்ளைகளுக்கு சகை இப்பதான் படிக்குது. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு சொல்றான். கொடுக்கிறேன். அவர் எதுவும் கேட்கலங்க. ஆஸ்தியை குடுறா, அந்தஸ்தை குடுறான்னு கேட்கல. அவன் என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அடுத்து சொன்னா பாருங்களேன். நான் ஒருவனிடத்தில் நான் எதையாகிலும் யார்கிட்டயாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் ஆண்டவர் என்றான். வாயை திறக்கிறாரு. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை விட்டு கொடு. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தோடயே டிராவல் பண்றோம். ஒரு இடத்துக்கு நான் சபைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். 3 நாள் மீட்டிங் போயிருந்தாங்க. ஐயா பார்த்தா உழுந்தது பூரா அங்க இருக்கிற முக்கியமான மூப்பருடைய மனைவி, போதருடைய மனைவி தான். வேதனையா இருந்தது. இவங்க எப்படி எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நீ நிறைய பேர் பைபிள் படிச்சா போதும், ஜெபம் பண்ணா போதும் நினைக்கிறோம். விடுதலைக்கு நேராய் நம்ம நடக்கணும். அப்படின்னு சொல்லுங்களேன். அவருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். ஐயாவுக்கு வெள்ளை சட்டை ஐயாவுக்கு அவருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். இவருக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். எனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும். அவருடைய ஊழியத்தை நான் மதிக்கிறேன், என் ஊழியத்தை அவர் மதிக்கணும். அப்போதான் இணைஞ்சு பரலோகத்தை கட்ட முடியும் இந்த இடத்துல. அப்படின்னு சொல்லுங்களேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம இருந்தோம்னா, அவர் போதக காட்டுமன்னாருடைய போதக ஐக்கியத்தினுடைய தலைவராக இருக்கிறார். ஐயா நான் இருக்க முடியுமா? என்னை ஏற்றுப்பாங்களா? அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த கிருபை, உங்களுக்கு ஒரு கிருபை இருக்கும், உங்களுக்கும் ஒரு தகுதி இருக்கும். இந்த தகுதியில கர்த்தருக்கு உண்மையா இருந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், புதிய காரியத்தை செய்வார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரு? அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போம்.